வணக்கம். நான் ஆரம்பிராம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரின் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் வழங்கும் எங்களின் தினசரி செய்தி தொகுப்பு. இஸ்லாமிய உலகம் ஒன்றிணைய வேண்டும். மொஜ்தபா கமேனி அழைப்பு. சவுதி அரேபியா மீது இனம் தெரியாத ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல். மீண்டும் வளைகுடாவில் வெடித்துள்ள புதிய சிக்கல். அவரது கப்பல்களை தாக்கியது நீங்கள்தான். கொரியா வைத்துள்ள குற்றச்சாட்டு. ஈரான் கவலை. டிரம்பின் நகர்வு பற்றி இஸ்ரேல் ராணுவ புலனாய்வு ஆய்வாளர் ரகசிய தகவல் வெளியிட்டார். இறுதி வரை காணொலியை பாருங்கள். மத்திய கிழக்கில் நடக்கும் ஒவ்வொரு நகர்வையும் அறிந்து கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா ஈரானின் ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள அமெரிக்க படைகள் மற்றும் கடல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக கூறப்படும் ஒரு ராணுவ தளத்தை குறிவைத்து புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய ஊடகங்கள் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அருகே அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதனால் எந்த சேதமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC அமெரிக்க வான்படை தளம் ஒன்றை தாக்கியதாகவும் அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடருமானால் இன்னும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று அரச ஊடகங்கள் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் குவைத் இராணுவம் இனம் தெரியாத ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தி தடுத்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் குவைத் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் எங்கிருந்து நடத்தப்பட்டது என்பது குறித்த தகவல் எதனையும் குவைத் வெளியிடவில்லை. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறித்து முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்காக தடைகள் எதுவும் தளர்த்தப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க மத்திய கட்டளை சென்காம் 4 ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் மேலும் 5வது ட்ரோன் தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த உற்பத்தி நிலையம் ஒன்றையும் தாக்கியதாகவும் அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை இந்த வாரத்தில் அமெரிக்கா ஈரானை குறிவைத்து மேற்கொண்ட 2வது இராணுவ தாக்குதலாகும். ஈரான் தனது சிவப்பு கோடுகளை ஒருபோதும் கைவிடாது மற்றும் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கும் ஒருபோதும் பணியாது. ஈரான் அதிகாரி. ஈரானின் பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அசிசி ட்ரம்பின் மிரட்டல் பேச்சுக்களால் ஈரான் பின்வாங்காது என்று தெரிவித்துள்ளார். யுரேனியம் செறிவூட்டும் உரிமை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கும் உரிமை மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு, பொருளாதார தடைகளை நீக்குதல் போன்றவை ஈரானின் சிவப்பு கோடுகள். இந்த விடயங்களில் ஈரான் எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாது என்று ஈரானினுடைய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அசிசி தொடர்ந்து கூறியிருக்கிறார். ஈரான் போர் இப்போது பொருளாதார போராட்டமாக மாறியதால் ட்ரம்ப் சிக்கலில். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதல் இப்போது பொருளாதார தளத்தில் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணையில் நிலவும் பரஸ்பர மறியல்தான் அதற்கு காரணம். ட்ரம்ப் மிகவும் கடினமான நிலையில் இருக்கின்றார். ஹோர்மோஸ் நீரிணையை மூடியதன் மூலம் ஈரானுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை அவர் தவறுதலாக வழங்கிவிட்டார். அதை திறக்க அமெரிக்க போர்க்கப்பல்களை ஆபத்தில் விட்டுவிடவும் அவர் தயாராக இல்லை என்பதை அவர் இப்போது ஹோர்மோஸ் நீரிணையில் தனது செயற்பாடுகளில் சற்று பின்வாங்கி அடக்கி வாசித்து வருவதிலிருந்து புரிகின்றது. இதனால் ஈரானை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதை தவிர்ப்பதற்கு அவரால் கடினமாக இருக்கும் ஒரு இக்கட்டான நிலைக்கு ட்ரம்ப் தன்னைத்தானே கொண்டு வந்து விட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் நவம்பரில் வர இருக்கின்ற இடைக்கால தேர்தல்களில் இந்த போரின் தாக்கம் குறித்து ட்ரம்ப் கவலைப்படவில்லை என்ற அவரது கூற்றையும் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. தனக்கு இந்த தேர்தல் ஒரு பிரச்சனை அல்ல என்று கூறலாம், ஆனால் யாரும் அதை நம்ப போவதில்லை. நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் குடியரசு கட்சிக்கு பெரிய தோல்வி வருவது அவர் விரும்பும் கடைசி விடயம் என்று தோன்றுகிறது. இந்த நிலைமை முடிவுக்கு வர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். ட்ரம்ப் இதை பற்றி கேட்கின்றார், கவலைப்படுகின்றார் என்பதில் எமக்கு சந்தேகமில்லை. எனவே ட்ரம்ப் ஈரான் போர் எனும் மைய புள்ளியை சுற்றி சுற்றி வந்து சிக்கிக் கொண்டு தவிப்பது அப்பட்டமாக தெரிகின்றது. மிகவும் நுணுக்கமான ஒரு தருணம். ஒற்றுமைக்கான ஈத் வாழ்த்தை பகிர்ந்த அப்பாஸ் அரக்ஷி ஈத் அல் அக்தா வாழ்த்து செய்தியில் இப்போதைய வரலாற்று தருணத்தில் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையையும் ஒத்துழைப்பும் மிகவும் முக்கியமானவை என்று தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் பகிர்ந்த அந்த செய்தியில் முஸ்லிம் தலைவர்களும்
அமைதியை விரும்புவோரும் ஒன்றிணைந்து அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பாதையை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த மிகுந்த நுணுக்கமான தருணம் வரலாற்றின் நினைவில் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்கொரிய கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல். ஈரான் தூதரை அழைத்து எதிர்ப்பு தெரிவித்த சியோல் சவுத் கொரியா வெளியுறவுத்துறை ஈரான் தூதர் சயித் உசசியை அழைத்து தென்கொரிய கப்பல் மீது நடந்த தாக்குதல் குறித்து கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. யோனாப் நியூஸ் ஏஜென்சி தகவலின்படி இந்த தாக்குதலில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகம் என தென்கொரியா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது இந்த மாத ஆரம்பத்தில் HMM நிறுவனத்தினுடைய HMM நாமோ என்ற கப்பல் மீது நடத்தப்பட்டது. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் தூதர் இந்த சம்பவத்துடன் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஈரான் மறுக்கிறது என்றார். தென்கொரிய கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கின்றேன் என்றும் அவர் கூறியதாக யோனாஹப் செய்தி தெரிவித்திருக்கிறது. ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தி வெற்றி தோற்றத்தை உருவாக்க முயலும் ட்ரம்ப். முன்னாள் இஸ்ரேல் ராணுவ புலனாய்வு ஆய்வாளர் டேனி சிட்டினோவிச் கூறுவதாவது: ட்ரம்ப் எந்த வகையிலாவது ஒரு வெற்றி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார். ஈரான் அதை அவருக்கு வழங்கவில்லை என்றால் வளைகுடா நாடுகள் மூலம் அதை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ட்ரம்ப் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் கட்டார் ஆகியவை ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் உடன்பாட்டில் இணைந்து இஸ்ரேலுடன் உறவுகளை சாதாரணப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அந்த நாடுகள் எங்களுக்காக அதை செய்ய வேண்டியது கடமை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் சிட்டினோவிச் அது நடைபெற வாய்ப்பு மிகவும் குறைவு என்று தெரிவித்துள்ளார். இது நிஜ நிலைமையிலிருந்து முற்றிலும் விலகியுள்ள அணுகுமுறை. மத்திய கிழக்கின் உண்மையான சூழலை இந்த நிர்வாகம் உணர்கிறதா என்றே சந்தேகம் எழுகிறது என்று அவர் கூறினார். ஈரானில் இறைச்சி விலையேற்றம், மக்கள் பாதிப்பு. ஈரானில் இறைச்சி விலையேற்றம் காரணமாக மக்கள் பாதிப்பு. ஈத் அல் அக்தா ஈரானியர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிக்கலான ஒரு காலத்தில் வருகிறது. அமெரிக்க தடைகள் மற்றும் ஈரான் துறைமுக மறியலால் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. டெக்ரான் நகராட்சியில் மிருகங்களின் இறைச்சி ஒரு கிலோ 7.4 பில்லியன் ரியால்களுக்கு சுமார் 4.3 அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்படும் என்று அறிவித்துள்ளது. சந்தையில் அதே இறைச்சியின் விலை தரம் மற்றும் இடத்தை பொறுத்து 3 மடங்கு அதிகமாக இருக்கலாம். ஈரானின் குறைந்தபட்ச மாத சம்பளம் தற்போது $100க்கும் குறைவாகவே உள்ளது. டெக்ரானில் வாசிக்கும் ஒரு நடுத்தர வயது பெண் கூறியதாவது: 3 வாரங்களுக்கு ஒருமுறை மட்டுமே இறைச்சி வாங்க முடிகிறது. சில குடும்பங்களுக்கு அது இப்போது ஒரு ஆடம்பர உணவாகவும் மாறிவிட்டது. அவர் மேலும் கூறுகையில், சிக்கன், முட்டை, பருப்பு போன்றவை மாற்று உணவாக பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் அவற்றின் விலையும் அதிகரித்து விட்டது என்றார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக 37 தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு. ஹிஸ்புல்லா புதன்கிழமை தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக 37 ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறது. அமைப்பின் அறிக்கையின்படி இஸ்ரேல் படைகள் வாகனங்கள் மற்றும் பொறியியல் உபகரணங்கள் பல இடங்களில் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சவுதார், அல் சகியா, ஒடைசே, நஹூரா, டெபல் மற்றும் ராப் எல் தலாபின் பகுதிகளில் தாக்குதல்கள் தீவிரமாக நடைபெற்றதாக கூறப்பட்டது. மேலும் மெர்கோவா டேங்குகள், அயன்டோம் அமைப்பு மற்றும் ஹெலேலியா பகுதிகளில் உள்ள இஸ்ரேல் நிலைகளுக்கு ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக ஹெஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. மேலும் இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனானின் முழு மக்களுக்கும் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இஸ்ரேலின் எல்லையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சஸ்கானி ஆற்றிற்கு வடக்கே செல்லுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த ஆற்றிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் அனைத்தும் தற்போது போர் பகுதிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளன. உதவி அமைப்புகள் இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் தரைமட்ட படையெடுப்புகள் காரணமாக தெற்கு லெபனானில் முழுமையான பேரழிவு நிலை உருவாகலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இஸ்லாமிய உலகம் ஒன்றிணைய வேண்டும், மொஜ்தபா கமேனி அழைப்பு. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் அவரது தந்தை கொல்லப்பட்டதை தொடர்ந்து பதவியேற்ற மொஜ்தபா கமேனி முஸ்லிம் நாடுகளுடன் அதிக ஒத்துழைப்பை விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். உண்மையுடனும் தூய்மையுடனும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் அரசுகளையும் நட்புக்கும் நல்லிணக்கத்துக்கும் அழைக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கிறார்.
ஒன்றுணர்ந்து செயல்பட்டால் இஸ்லாமிய உலகத்தின் முன்னேற்றத்தையும் அதன் சவால்களையும் சமாளிக்க முடியும் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவை இன்றைய உலக விவர செய்திகளின் தொகுப்பு. இதுவரை எம்மோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நமது நன்றிகள். புதியவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.